ஹே காய்ஸ், வெல்கம் டு வர்ச்சுவல் பயணி சேனல். சாரி, நான் ரொம்ப நாளாக ட்ராவல் vlogs போடல. பட் இன்னைக்கு கூட ட்ராவல் vlog கிடையாது, ஒரு வித்தியாசமான வீடியோ. பட் நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சொல்லணும், இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஹலோ ஃப்ரெஷ் வந்து என்னை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி காண்டாக்டும் பண்ணல. பட் இது வந்து ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒப்பீனியன் அண்ட் வேர்டிக்ட் ஹலோ ஃப்ரெஷ்ஷை பற்றி. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் ஹலோ ஃப்ரெஷ் வந்து ஆர்டர் பண்ணுறது, ஒரு உங்களோட மீல்ஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, அப்புறமா எப்படி கேன்சல் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஹலோ ஃப்ரெஷ் பாக்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமா இந்த ஹோல் ஜேர்னியில் நான் என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு குட்டி டிப் இருக்குது, அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அதனால் அதை ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து ஹலோ ஃப்ரெஷ் யூஸ் பண்ணப்போ எனக்கு நிறையா கூப்பான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஃப்ரீ பாக்ஸஸ் மாதிரி உங்களுக்கு ஹலோ ஃப்ரெஷ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்கள் க்யூரியஸாக இருக்கீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ப்ரோமோ கோட் தரேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. பட் உங்களுக்கு ஃப்ரீ பாக்ஸ் வரும். ஜஸ்ட் நீங்கள் அதை எப்போ இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்காக. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஹலோ ஃப்ரெஷ்ஷோட வெப்சைட். நீங்கள் கூகுளில் போய் ஹலோ ஃப்ரெஷ்னு போட்டாலே வந்துடும். நான் வந்து 2 பேருக்கு 5 நாளைக்கு மீல் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதில் தந்திருக்க ஆப்ஷன்ஸ் மாதிரி மாற்றி மாற்றி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 பேருக்கு 5 நாளைக்கு மீல்ஸ், அதாவது டின்னர் மட்டும், லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அவங்க தரமாட்டாங்க. ஸோ 5 நாளைக்கு 2 பேருக்கு இந்த டிஸ்கவுண்ட் சேர்த்து அண்ட் டெலிவரி சார்ஜும் சேர்த்து 26 யூரோஸ் வருது. இதே இந்த டிஸ்கவுண்ட் இல்லைன்னா டெலிவரி சார்ஜை சேர்த்து 5 நாளைக்கு 2 பேருக்கு டின்னருக்கு மட்டும் 65 யூரோஸ் கிட்ட ஆகுது. நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு எப்படி நம்மளோட பாக்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து ஒரு ஜூன் 1 வரப்போகுதுன்னா அதுக்கு 3 or 4 days முன்னாடியே அவங்க உங்கள் பாக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண தொடங்கிடுவாங்க. ஸோ உங்கள் டெலிவரிக்கு 3 or 4 days முன்னாடியே நீங்கள் உங்கள் மெனுவை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய மெனு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய பாஸ்தா அது மாதிரியெல்லாம் இருக்குது. இது வந்து அவங்க டிஃபால்ட்டாக தர்றது. பட் எனக்கு வந்து இது வேணாம், எனக்கு வந்து வேறு மாதிரி மெனு தான் வேணும்னா அவங்களே கீழே கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தந்திருப்பாங்க. அகெயின் இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து மட்டும்தான் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஆப்ஷனில் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 2 பேருக்கும் ஒன்றா பிடிச்சது எது அப்படின்னு பார்த்து நான் சூஸ் பண்ணிப்பேன். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லா வீக்குமே உங்கள் டெலிவரிக்கு 2 to 3 days முன்னாடி நீங்கள் இப்படி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஹலோ ஃப்ரெஷ்ஷில் இன்னொரு ஈஸியான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு வீக் நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் போகிறீங்க, அந்த வீக் உங்களுக்கு வந்து ஹலோ ஃப்ரெஷ் பாக்ஸ் வேணான்னா நீங்கள் அந்த வீக்கை மட்டும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை வீக் வேணாலும் அப்படி பாஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வந்து இல்லை எனக்கு இந்த பாக்ஸே தேவையில்ல, கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இதுக்காக கேன்சலேஷன் சார்ஜ் எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் எனக்கு இந்த டெலிவரி வேணாம், நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட பாக்ஸை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது உங்களோட டெலிவரிக்கு 3-4 days முன்னாடியே நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணியிருக்கணும். இல்லாட்டி அவங்க உங்களோட பாக்ஸை பேக் பண்ண தொடங்கிட்டாங்கன்னா அவங்க அந்த வீக்கோட சார்ஜை எடுத்துடுவாங்க. ஸோ நீங்கள் எப்போ கேன்சல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பாக்ஸை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஹலோ ஃப்ரெஷ்லேருந்து நம்ம பாக்ஸ் வந்துருச்சு. இந்த பாக்ஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது அண்ட் இது வந்து டிபிடியில் வந்திருந்தனால நமக்கு அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருந்துச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து நம்ம ஆர்டர் பண்ண பாக்ஸ் கிடையாது. இதில் இருக்கிற ரெசிபீஸ் வந்து வேறு ரெசிபீஸ். ஏன்னா நான் இது வந்து லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ண பாக்ஸ். ஸோ ரெசிபீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த ஹோல் ப்ராசஸ்லேயே, ஹோல் ஃப்ரெஷ் ஹலோ ஃப்ரெஷ் ப்ராசஸ்லேயே எனக்கு பிடிச்சிருந்தது வந்து அவங்களோட ரெசிபி கார்ட்ஸ். இதுதான் அவங்களோட ரெசிபி கார்ட்ஸ். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா சைட்லேயே அவங்க வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவங்க அதேமாதிரி பார்சல் பண்ணப்போ கூட பேக் பண்ணப்போ ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் அப்புறமா வெஜ்ஜீஸை தனியாக வச்சுருந்தாங்க. எவ்வளோ டைம் ஆகும், ஸ்பைசி அதெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பிக்சர்லேயே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணும், அப்புறமா அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போல்டில் தந்திருந்தாங்க, நியூட்ரிஷ்னல் வேல்யூஸ் தந்திருந்தாங்க.
இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, பீஃப் முஸ்ஸாக்கானு. ஸோ இது வந்து லசானியா மாரியே தான். ஆனா நீங்க லசானியா ஷீட்ஸுக்கு பதிலா ஆபர்ஜீன் வச்சிருப்பீங்க. இங்கே என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சேம் பிக்சர்ஸில் எல்லாமே தந்திருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேக் இன் ஹர்பி ஏயோலி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கேலரிஸ் மாட்டாமா அண்ட் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கார்லிக் பட்டர் ப்ரான்ஸ், க்ரீன் பீன்ஸ் அண்ட் ரைஸில். இது வந்து ஈட் மீ ஃபர்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ரான்ஸ் வந்து சீக்கிரமாக கெட்டு போய்டும்ட்டா இருக்கலாம், ஆர் இன்க்ரீடியன்ட்ஸ் சீக்கிரமாக கெட்டு போய்டும்ட்டா இருக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா 20-25 மினிட்ஸ் தான். எனக்கு வந்து சீக்கிரமாக குக் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து சால்மன், ஸோ ஃபிஷ் பிடிச்சிருந்தனால நான் இதை எடுத்திருந்தேன். இதுக்கும் என்னெல்லாம்னு சொல்லியிருந்தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும்னு காமிச்சிருந்தாங்க. ஓகே, இது வந்து அவங்களோட புக்லெட். ஸோ புக்லெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணும், அப்புறமா பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. லைக் சால்ட், எக், ஆயில் அந்த மாதிரி ஐட்டம். அண்ட் இவங்களோட பாக்ஸ் வந்து ஏன் சஸ்டைனபிள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம், ஆர் நீங்கள் வந்து வீக்லி ரெசிபீஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இது எப்படின்னு காமிச்சேன்ல ஆன்லைனில், அதை தான் இங்கே சொல்லியிருந்தாங்க. இந்த புக்லெட் வந்து மோஸ்ட்லி ஆன்லைனில் என்ன நினச்சோ அதே தான் இருந்தது. இப்போ நம்ம வந்து நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணப்போ தான் நான் வந்து ஒரு நோட்டீஸ் பண்ணேன். எல்லா டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ்லேயும் லைக் இந்த மாதிரி பேக்கேஜஸ்லேயும் ஒரு கலர் கொடுத்துருந்தாங்க, ஒரு நம்பரும் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இந்த கலர் அண்ட் நம்பர் எழுதியிருக்கிற ரெசிபி கார்டுக்கான ஐட்டம்ஸ் இதுன்னு. ஸோ இப்போ நான் வந்து எல்லோ கலர் எதுன்னு பார்த்தேன்னா, என்னோடய கேமராவில் அது ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை, பட் எல்லோ கலர் வந்து கார்லிக் பட்டர் ப்ரான்ஸ். ஸோ இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இந்த பவுச்சுக்குள்ளே நமக்கு இருக்கும். ஸோ இது மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்போ இருக்குன்னு. ஓகே, உள்ளார என்னெல்லாம் இருக்குன்னா, பீன்ஸ் இருந்தது, அது ஆல்ரெடி கட் பண்ணியிருந்துச்சு. அப்புறமா பார்ஸ்லி, இது வந்து ரைஸ் தந்திருந்தாங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரைஸ் இருக்குது, இருந்தாலும் அவங்க வந்து லாங் கிரெயின் ரைஸ்னு எழுதியிருந்தாங்க. அது எந்த ரைஸ்னு எனக்கு தெரியாது, பாஸ்மதி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறமா ஒரு லெமன் அண்ட் இது வந்து பேப்ரிக்கா. ஸோ ஸ்பைசினஸ்க்கு நம்ம வேணால் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், ஏன்னா நம்மக்கிட்ட சில்லி பவுடர் இருக்கும். அண்ட் வேறு ஏதோ ஒன்று எடுத்தேன், பட் அது கீழே விழுந்துருச்சு போல். அது நாங்கள் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ட் விழுந்துருச்சே அப்படின்னு. அப்புறமா என்னென்னு ரொம்ப நேரம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சது தான் ஒரு கார்லிக். ஒரே ஒரு கார்லிக் தந்துருந்தாங்க. கார்லிக் என்ன சொல்கிறது, ஒரே ஒரு பல்லு. ஓகே, இது நம்ம வந்து இப்போது க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக தந்துருந்தாங்க. இது வந்து 16, ஸோ அது வந்து வேறு ரெசிபி. நம்ம அந்த கலர் பார்த்துட்டு அந்த ரெசிபி கார்டை முன்னாடி வச்சு இந்த பவுச் ஓப்பன் பண்ணி நம்ம பாட்டு குக் பண்ணலாம். அண்ட் இந்த ஃப்ரோசன் ஐட்டம் வந்து இதுக்குள்ளே தான் நம்மளோட மீட், ஃபிஷ் எல்லாம் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே எழுதியிருந்தாங்க லைக் இந்த கவர் வந்து ரீசைக்கிளபிள் அண்ட் அதுக்குள்ளார ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபர் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருந்துச்சு. அது என்ன மெட்டீரியல்னே எனக்கு தெரில, பட் அது வந்து நான் ரீசைக்கிளபிள்னு எழுதியிருந்தாங்க. இப்போ உள்ளார பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீஸ் அண்ட் க்ரீம் கூட நிறையா ரெசிபிக்கு தேவைப்படும், அதனால் அதை தந்திருந்தாங்க. அப்புறமா சீஸ் இருந்துச்சு அண்ட் ஓகே ப்ரான்ஸ். ஸோ நமக்கு ஹலோ ஃப்ரெஷ்லேருந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தந்துட்டாங்க, ரெசிபீஸும் தந்துட்டாங்க. இனி நம்ம குக் பண்ணி பார்ப்போம். இவங்க சொன்னால் அதே டைம் ஆச்சா, அண்ட் நமக்கு குவான்டிட்டி 2 பேருக்கும் பத்துச்சா, ஃபுட்டோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, அண்ட் மெயினாக டேஸ்ட் இருந்துச்சா, இது எல்லாமே நம்ம குக் பண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு 1 or 2 ரெசிபீஸ் காமிக்கிறேன் நான் குக் பண்ணதில். அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு
என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சி என்னெல்லாம் பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன் இந்த ஃப்ரெஷ் பாக்ஸில். அண்ட் உங்களுக்கு வேர்டிக்ட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு குட்டி டிப்பும் சொல்கிறேன் எப்படி நம்ம இந்த ரெசிபி கார்ட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் குக் பண்ணது வந்து கார்லிக் பட்டர் ப்ரான்ஸ். இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோவா பிடிக்கல. அதை டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சி அவருக்கு. பட் அவருக்கு இது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. அவருக்கு இன்னும் இது கொஞ்சம் கிரேவியாக திக்காக இருந்திருந்ததுன்னா பிடிச்சிருந்துருக்கும். பட் இவங்க வந்து ரெசிபியே இப்படி ட்ரையாக தான் இருக்கும்னு போட்டிருந்தேன். ஐ மீன் போடல, பட் இது ஒரு ட்ரையான ரெசிபி. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிப்போட்லே சிக்கன். இது வந்து எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருந்துச்சி. பட் இதில் பொட்டேட்டோஸ் கொஞ்சம் நிறையா தந்துட்டாங்க. ஹலோ ஃப்ரெஷ் பற்றி என்னோடய வேர்டிக்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சி என்னெல்லாம் பிடிக்கலைன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தது வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் நம்ம வந்து மெனுவை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அண்ட் தேர்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு அந்த ஆன்லைனில் பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா டெலிவரி கூட எனக்கு டிபிடியிலேருந்து வந்துச்சு. அண்ட் அவங்க வந்து சொன்ன டைமுக்கு கரெக்டாக கொண்டு வந்தாங்க. அந்த ப்ராசஸ் ஈஸியாக இருந்தது. அண்ட் ஃபுட்டோட குவாலிட்டி கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து நினச்சேன் லைக் ஒரு குட்டி பல்லு கார்லிக் தந்தப்போ மேபி அது எங்களுக்கு பத்தாதுன்னு. ஆனால் அதுவே எங்களுக்கு போதுமான அளவு இருந்தது. ஏன்னா நான் வந்து குக்கிங் வீட்டில் கற்றுக்கல, இங்கே வந்து நம்ம படிக்க வந்து தனியாக இருந்தபோது கற்றுக்கிட்டது, யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டது. ஸோ யூடியூப்லேயும் அவங்க வந்து ஒரு பல்லு பூண்டு போடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதை பூண்டு போடணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நான் 1 2 3 போட்டுருவேன். அதனால் அது வந்து நான் எப்போவுமே நிறையான குவான்டிட்டி யூஸ் பண்ணுவேன். பட் இங்கே வந்து அவங்க தந்திருந்தது எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட்லி எனக்கு இதில் இவங்களோட ஹோல் ப்ராசஸ்லேயே இந்த ஹலோ ஃப்ரெஷ்லேயே பிடிச்சது வந்து இந்த ரெசிபி கார்ட்ஸ் தான். பிக்சர்ஸோட என்னெல்லாம் பொருள் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. யூஸ்வலி நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு மண்டேல போட்டுக்கிட்டே இருப்பேன். பட் இந்த மாதிரி பிக்சராக இருக்கும்போது எனக்கு வந்து ஜாலியாக ஏதாச்சும் சாங் கேட்டுக்கிட்டோ வேறு ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு இதை குக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் இன்னும் ஒன்று எனக்கு பிடிச்சது என்னென்னா நிறைய வேஸ்ட் ஆகலை. ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நானே குக்கிங் கற்றுக்கிட்டனால சம்டைம்ஸ் நிறையா வெங்காயம் நிறையா தக்காளி எடுத்து போட்டு நிறைய ஃபுட்டை பண்ணிவிட்டு அது வேஸ்ட் ஆகிடும். அண்ட் வேஸ்ட் ஆகும்போது அகெயின் நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும், ஷோ வேஸ்ட் பண்ணுறோமேனு. பட் இந்த ரெசிபியில் எதுவும் அவ்வளோவா வேஸ்ட் ஆகலை. கொஞ்சம் மட்டும் வேஸ்ட் ஆச்சு, அது வந்து பொட்டேட்டோஸ். பட் அது எகெயின் வேஸ்ட் ஆகலை, நிறையா இருந்தது. ஸோ நாங்கள் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டோம். ஆனால் அது ஒன்று மட்டும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னெல்லாம் பிடிக்கலன்னு பார்ப்போம். பிடிக்காதது வந்து எனக்கு இந்த பேக்கேஜிங். இந்த டப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அந்த டப்பா பற்றி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பவுச்சஸ் இருந்துச்சு. அண்ட் இப்போது 5 நாளைக்கும் 5 இதுலேயும் பார்ஸ்லி தேவைப்படுதுன்னா 5 பேக்கேஜஸ்லேயும் பார்ஸ்லி தனித்தனி பிளாஸ்டிக் கவரில் இருந்துச்சு. அவங்க அப்படி தான் பண்ண முடியும், எனக்கு புரியுது. பட் மேபி அவங்க ஒரு பேக்கெட்டுக்குள்ளே 5 கட்டு பார்ஸ்லி வச்சு தந்திருக்கலாம். பட் அதுவும் மேபி அவங்களுக்கு அது கஷ்டமான ஒரு இதாக எனக்கு தெரியல. அவங்க வந்து இன்னும் பேக்கேஜிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். நிறையா கவர்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்தோ பேப்பர் கவர் தான், பட் ஸ்டில் அது கொஞ்சம் நிறையா வேஸ்ட் ஆன மாதிரி இருந்தது. அப்புறமா எனக்கு இன்னொன்று என்ன பிடிக்கலைன்னா நிறைய பொட்டேட்டோஸ் தந்திருந்தாங்க. மேபி நான் அந்த மாதிரி மெனு சூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், பொட்டேட்டோ நிறையா இருக்கிறதா. பட் அந்த சிப்போட்லே சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா நிறையா பொட்டேட்டோ. அவங்க மேபி பொட்டேட்டோ சைஸ் பெருசாக இருந்தனாலையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அந்த பொட்டேட்டோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டேயும் வச்சு சாப்பிட்டோம். எனிவேஸ் அது வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய எதுக்கு தந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டேன். எனக்கு தப்பாக தந்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா எனக்கு இன்னொரு ரெசிப்பியில் மேஷ்ட் பொட்டேட்டோஸ் பண்ணும். ஸோ நார்மலி நாங்கள் வந்து ரூஸ்டர் பொட்டேட்டோஸ்னு ஒரு பொட்டேட்டோஸ் வாங்குவோம். இந்த மேஷ்ட் பொட்டேட்டோஸில் வந்து நான் பார்த்தேன் பொட்டேட்டோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணால் போதும்னு. நானும் 20 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணிவிட்டு அதை ட்ரெயின் பண்ணுறேன். வாட்டர் போய்கிட்டே இருக்குது, பொட்டேட்டோவே காணும். எண்டில் வெறும் கொஞ்சம் குட்டி பீஸ் பொட்டேட்டோஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேபி ஹை ஸ்பீடில் லைக் ஃப்ளேம் அதிகமாக வச்சனால ஓவராக பாயில் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன்.
ஆனால் அவங்க ரெசிபி கார்டில் சொன்ன மாதிரி தான் நான் பண்ணேன். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் இருக்குது. அவங்க வந்து மேபி எங்கேயாச்சும் வார்னிங் கொடுத்துருந்துருக்கலாம். அடிக்கடி செக் பண்ணிக்கங்க, ஏன்னா இந்த பொட்டேட்டோ வந்து சீக்கிரமாக இந்த மாதிரி மாவு மாதிரி இதாகிடும், அப்படி சம்திங் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ என்ன மாதிரி ஆளுங்களுக்காக அவங்க ஒரு வார்னிங் கொடுத்துருந்துருக்கலாம். அதனால் அன்றைக்கி மேஷ் பொட்டேட்டோஸ் பண்ணவே முடியல. பிகாஸ் எல்லா பொட்டேட்டோவும் அந்த வாட்டரில் அப்படியே மாவு மாதிரி ஆயிடுச்சு. நான் அது எதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பொட்டேட்டோஸ் நான் பார்த்ததே இல்லை அது. ஸோ இன்னொன்று மெயினாக எனக்கு பிடிக்காதது என்னென்னா காஸ்ட். ஸோ இங்கே காஸ்ட் எழுதியிருக்காங்களா? ஓகே, இதில் இல்லை. பட் காஸ்ட் வந்து ரொம்பவுமே அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வீக்குக்கான க்ராசரிஸ் எல்லாம் வாங்க போகும்போது 80 to 86 யூரோஸ் ஆகும், சம்டைம்ஸ் 90 யூரோஸ். அது வந்து நம்ம மற்ற இந்த டாய்லெட்ரிஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது. பட் ப்ராபப்ளி ஒரு 50-70 யூரோ ஆகிடும். ஆனால் இந்த பாக்ஸுக்கு மட்டுமே 61 யூரோஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் டெலிவரியும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா 65 யூரோஸ். இது வந்து வெறும் டின்னருக்கு மட்டும் அப்படின்னும்போ இது வந்து ரொம்பவுமே காஸ்ட்லியான பாக்ஸாக இருக்குது. ஸோ அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ என்னோடய வேர்டிக்ட் என்னென்னா, நான் வந்து இனி வேறு ஆர்டர் பண்ண மாட்டேன் ஹலோ ஃப்ரெஷ். பட் மேபி நான் ஆர்டர் பண்ணலாம். எப்போனா மேபி லெட்ஸே எனக்கு ஏதாச்சும், ஏன்னா நம்ம வந்து இது டப்புன்னு ஆர்டர் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வர்ற மாதிரி பாக்ஸஸும் கிடையாது. ஆர்டர் பண்ணால் அதுக்கு அடுத்த வீக் தான் வரும். ஸோ லெட்ஸே எனக்கு வந்து இப்போ என்னோடய பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வீக் வந்து எனக்கு ஓவராக என்ன பண்ணணும் அப்படி இப்படின்னு யோசிக்க வேணாம்ல. இந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ மேபி அந்த மாதிரி வீக்ஸுக்கு நான் ஆர்டர் பண்ணலாம். பட் இட்ஸ் ஸ்டில் மேபி. நான் வேற ஒரு வே வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன், நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணோன்னு. அதனால் நான் வந்து இந்த பாக்ஸை இனி வாங்க மாட்டேன். பட் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த லிங்க்கில் உங்களுக்கு ஃப்ரீ பாக்ஸ் வருதுன்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு வீக்குக்கு ஃபன்னாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு பார்க்க. அண்ட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு வந்து இந்த ஹோல் ப்ராசஸ்லேருந்தே நான் சம்திங் எனக்கு பிடிச்சது வந்து இந்த கார்ட்ஸ் தான். அது நான் ஆன்லைனில் போய் என்ன எப்படி பண்ணலான்னு பார்த்தப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு 2 months ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு இந்த ஹலோ ஃப்ரெஷ் பாக்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பைண்டரில் போட்டு வச்சுப்பாங்க. அண்ட் அந்த ரெசிபீஸை இப்போ அவங்க வீக்லி ஷாப்பிங் போகிறாங்கன்னா என்னெல்லாம் வாங்கணும்னு பார்த்துக்கிட்டு அதை வாங்கிட்டு வந்து அண்ட் இதை பார்த்து அவங்க குக் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எனக்கு வந்து குக் பண்ணுற ப்ராசஸ் வந்து எனக்கு பிடிக்கும். பட் என்ன குக் பண்ணும் அப்படின்றது தான் எனக்கு வந்து என்ன வாங்கணும், எதை குக் பண்ணும் அப்படின்றது எனக்கு வந்து எனக்கு அது வந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இப்போ எங்களுக்கு வந்து இந்த ரெசிபி கார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பைண்டரில் போட்டு வச்சுட்டு அதுக்கான க்ராசரி மட்டும் நம்ம வீக்லி போகும்போது வாங்கிட்டு, என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா ஒரு டேக்கும் என்ன குக் பண்ணும் அப்படின்றத அவரே வந்து ஒரு குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருவார். ஸோ மண்டேக்குனா இதுதான் பண்ண போகிறேன்னா இந்த பாக்ஸு, அண்ட் என்ன சொல்கிறது, டியூஸ்டேக்குனா இந்த பாக்ஸ், அப்படி எடுத்து டின்னரை குக் பண்ணிவிடு, அப்போ உனக்கு ஈஸியாக இருக்கும்னு. ஸோ நாங்கள் வந்து இந்த ரெசிபி கார்ட்ஸை யூஸ் பண்ணி நாங்களே போய் இன்க்ரீடியன்ட்ஸை வாங்கிட்டு வந்து நாங்களே மேபி ஜஸ்ட் சாட்டர்டே ஒரு சண்டே உட்காந்து அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா அந்த வீக்குக்கு நமக்கு குக் பண்ணுறதுக்கு அவ்வளோவா ஒரு ப்ரெஷர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இதை இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. இது வந்து ஜஸ்ட் நாங்கள் இதை பண்ணலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம். மேபி நான் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு இந்த ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ என்னோடய வேர்டிக்ட் வந்து நான் இதை வாங்க மாட்டேன். ஹவவர் நீங்கள் வந்து இப்போது இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர், உங்களுக்கு குக்கிங்கே தெரியாது, எப்படி குக் பண்ணணுன்னு கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் நல்லது. நீங்கள் தனியாக ஒரு ஸ்டுடியோவில் இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க, நீங்கள் மட்டும் எப்படி குக் பண்ணணுன்னு கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கலாம். கொஞ்சம் பேசிக் ஐடியாலாம் உங்களுக்கு வரும், உங்கள் ஃபேவரட் ரெசிபீஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். மேபி இது வந்து அவங்க ஒரு 40 யூரோக்கு இல்லை 45 யூரோக்கு தந்தால் கூட நான் வந்து இதை கண்டினியூஸாக வாங்குவேன். ஆனால் இப்போதைக்கு நான் வாங்க போகிறது கிடையாது. ஸோ இதுதான் என்னோடய ஹலோ ஃப்ரெஷ் பாக்ஸோட வேர்டிக்ட். உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் இன்னொரு தடவை பார்க்குறேன். பாய்.